السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த துஆவை ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு துஆ. யார் இதனை ஓதுகிறாரோ அவருடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். அவர் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை அவரிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாட்களிலே சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒவ்வொரு நாளும் ஆரம்பமாகுவது இஸ்லாமிய முறைப்படி ஒவ்வொரு நாளும் ஆரம்பமாகுவது சூரியன் மறைவதிலிருந்து ஒவ்வொரு புதிய நாளும் ஆரம்பமாகின்றது. இன்று மக்ரிபுடைய நேரத்திலிருந்து ஜும்ஆவுடைய நாள் ஆரம்பமாகின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். இந்த ஜும்ஆவுடைய நாள் நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். நாம் செய்த பாவங்களை எண்ணி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவோம். இது மிகச்சிறந்த ஒரு இஸ்திக்ஃபார் துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வதனுடைய சிறப்புகளை பற்றி ஏராளமான ஹதீஸ்களினூடாக நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். யார் இஸ்திக்ஃபார் செய்கின்றாரோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அவர்கள் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை அவர்களிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான். அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள், பிரச்சினைகள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் இஸ்திக்ஃபாரின் மூலமாக நீக்குகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ இருக்கின்றது, இது ஒரு இஸ்திக்ஃபார் துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன துஆ என்றால், அஸ்தக்ஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ் என்ற இந்த துஆவை, இந்த இஸ்திக்ஃபார் துஆவை அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான்.